பொதுவாக தேன் வளை கரடிகள் என்று பெயர் வந்ததுக்கான காரணம், எங்கெல்லாம் தேன்கள் இருக்கின்றதோ, மரத்தில் இருந்தாலும் சரி, பாறை இடுக்குகளில் இருந்தாலும் சரி, மலை உச்சிகளில் இருந்தாலும் சரி, அந்த தேன்களை எல்லாம் தேடி தேடி உண்ணக்கூடிய ஒரு வன உயிரினமாக இருக்கின்ற காரணத்தினாலே இது தேன் வளை கரடிகள் என்று சொல்கின்றோம். பொதுவாக இதை ஆம்னிவோரஸ் என்று சொல்வார்கள். அதாவது அனைத்துண்ணிகள். தேன்களை மட்டுமல்லாது பறவைகளையும் சாப்பிடும், பூச்சிகள், அதேபோல கிழங்குகள் அனைத்தையுமே உண்ணக்கூடிய ஒரு உயிரினமாக இந்த தேன் வளை கரடிகளை நாம் பார்க்கின்றோம். அதனால் இதை ஆம்னிவோரஸ் என்று நாம் அழைக்கின்றோம். நாம் ஏற்கனவே கூறியது போல எதற்காக அந்த அஞ்சான் என்ஜன் என்கின்ற பெயரானது இந்த தேன் வளை கரடிகளுக்கு வந்தது என்று பார்த்தோமே. ஆனால் இந்த தேன் வளை கரடிகளினுடைய அந்த தோல் பகுதி வந்து மிகவும் தடிமன் கொண்டதாக இருக்கின்றது. தடிமன் கொண்டதாக இருக்கின்ற காரணத்தினாலே மற்ற உயிரினங்கள் இதை வேட்டையாட முற்பட்டாலுமே கூட இந்த தோலை தாண்டி அதை கொல்வது என்பது மிகவும் ஒரு அரிதான விஷயமா இருக்கின்ற காரணத்தினாலே எந்த உயிரினமும் இதை கொல்வதற்கு முற்படுவது இல்லை. சிங்கமாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி, அதை தைரியமாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு திறன் கொண்டதாக இந்த உயிரினத்தை நாம் பார்க்கின்றோம். அதே போல மிகவும் விஷத்தன்மை கொண்ட பாம்புகளை கூட எளிதாக கடித்து அதை கொல்லக்கூடிய திறனை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் பாம்புகள் இந்த தோல் பகுதிகளை கடித்தால் நிச்சயமாக அதுக்கு விஷம் என்பது ஏறுவதில்லை. அதனால் எதை கண்டுமே ஒரு பயம் என்பதே இந்த தேன் வளை கரடிகளுக்கு இல்லை என்பதால் இதை ஒரு அஞ்சான் என்ஜின் என்று சொல்கின்றோம்.